ஏற்கனவே கௌரவ உறுப்பினர் அவர்கள் அரியரட்னம் அவர்களை உள்ளடக்கியதாக ஒரு குழு நியமிக்கப்பட்டு விசாரணைக்காக போடப்பட்டுள்ளது. அந்த விசாரணை முடிவடைவதற்கு முன்பதாக இவ்வாறான ஒரு அறிக்கை இங்கு வெளியிடப்படுவது நான் நிச்சயமாக அவரது விசாரணையை பாதிக்கின்ற ஒரு விடயம் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே ஒரு குழுவை நியமித்ததற்கு பிறகு அந்த குழு தனது அறிக்கையை தீர்மானிப்பதற்கான கால அவகாசத்தை நீங்கள் வழங்க வேண்டும். கடந்த கூட்டத்தின் பொழுதுதான் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த முறைப்பாட்டு விசாரணை குழுவுக்கு வருகின்ற விடயங்களை கூட நீங்கள் நிச்சயமாக அவர்களது கையில் ஒப்படைப்பீர்களாக இருந்தால் விசாரணை சுமூகமாகவும் பிரச்சனை இல்லாமலும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதே சமயம் நான் இன்னொன்றை இந்த அரங்கில் நான் குறிப்பிட வேண்டும் விரும்புகின்றேன் என்று சொல்லி சொன்னால், கூட்டுறவு திணைக்களம் மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதும் கூட்டுறவு ஆணையாளர் மீது குற்றங்கள் சுமத்தப்படுவதும் என்கின்றது மிகவும் மனவருந்தத்தக்க விடயமாக உள்ளது. அதிகாரிகளுக்கு இருக்க ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் பல்வேறு வகையான நெருக்குவாரங்களுக்கு உட்பட்டு இப்பொழுதுதான் ஓரளவுக்கு வடக்கு மாகாண சபை தோற்றம் பெற்றதற்கு பிறகு அரசியல் அழுத்தங்களில் இருந்து விடுபட்டு சுயாதீனமாக தொழிலாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏராளமான கூட்டுறவு சங்கங்களில் கடந்த காலங்களில் ஏராளமான முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பது தாங்கள் அறியாத ஒன்று அல்ல. ஆகவே எல்லா வகையான முறைப்பாடுகளும் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற பட்சத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த விசாரணைகள் நடந்து முடிவதற்கு குறிக்கப்பட்ட காலதாமதம் ஆகின்றது. சில சமயங்களில் அந்த விசாரணைகளில் இடம்பெற்றிருக்கின்ற விடயங்கள் எங்களுடைய அவைகளில் கூட சொல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் எதிர்த்தரப்போ அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற தரப்போ தாங்கள் சுதாகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகின்றதும் கண்கூடாக நிகழக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவற்றை நான் உங்களிடம் தயவுடன் கேட்டுக்கொள்வது, இத்தகைய விடயங்களை முதலில் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த இடத்தில் அல்லது நீங்கள் இது தொடர்பாக ஒரு விசாரணை குழுவை நியமித்திருந்தால் அந்த விசாரணை குழுவிடம் தெரியப்படுத்துங்கள். இன்னொன்றும் நான் இந்த இடத்தில் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். தாங்கள் ஒரு தடவை தங்களுக்கு முன்னால் கௌரவ என்கின்ற அடையாளம் குறிப்பிடப்படாதது தொடர்பாக எங்கள் எல்லோருக்கும் அதற்கு ஒரு கடிதமும் அனுப்பியிருந்தீர்கள். வரவேற்கப்பட்ட ஒரு விடயம் என்று சொல்லி சொன்னால் அது அந்த பதவிக்குரிய ஒரு நெறிமுறை அல்லது ஒழுங்குமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்பது. ஆனால் இதுவரைக்கும் தங்களினால் எனக்கு அனுப்பப்படுகின்ற எந்த கடிதங்களிலும் கூட்டுறவு அமைச்சர் என்கின்ற எந்த பதமும் எந்த சொற்பிரயோகமுமே இடம்பெற்றுவதில்லை. எந்த இலாகாவும் இல்லாத திணைக்களங்களும் இல்லாத உணவு வளங்கள் நீர்வளங்கள் குறிப்பிடப்படுமே தவிர இது தலைவர்களை தங்களுக்கு தெரிந்து நடக்கின்றதோ அல்லது தாங்கள் என்னை கூட்டுறவு அமைச்சராக இதுவரையும் மனத்தளவில் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அல்லது தங்களுடைய தட்டச்சு செய்கின்ற அதிகாரிகள் இத்தகைய தவறு அழைக்கின்றார்களோ தெரியவில்லை. இனிமேல் எனக்கு அனுப்பப்படுகின்ற கடிதங்களில் அதாவது கூட்டுறவு சம்பந்தப்பட்ட விடயங்களில் கூட அந்த கூட்டுறவு அமைச்சர் என்கின்ற பதம் இடம்பெற வேண்டும் என்று சொல்லியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடைசி விஷயத்திலே அவை உறுப்பினர்களுடைய சிறப்புரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே தெளிவாக இருப்பவன் தான். நீங்கள் சொன்ன சுற்றறிக்கையை நான் தெளிவான கருத்தோடு அனுப்பியவன் தான். இது தற்செயல் நிகழ்வாக இருக்குமே தவிர நிச்சயமாக அப்படியான ஒரு எண்ணத்தோடு இந்த கடிதம் என்னுடைய கையெழுத்தோடு வந்திருக்க கூடும் என்று நீங்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவையில் உண்மையாக அது திட்டமிட்டதாகவோ உங்களை அவமானப்படுத்தும் வகையிலேயோ அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் நிச்சயமாக இல்லை என்பதை உறுதிப்பட நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதில் நான் தெளிவாக உள்ளவன். கருத்து வேறுபாடுகளுக்கு ஊடே கௌரவங்கள் பாதிக்கப்பட கூடாது என்பதை நான் மிக அவதானமாக இருப்பவன். அப்படி ஏதாவது நிகழ்ந்திருந்தால் தயவு செய்து அதை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். நான் அதை திருத்தி அமைத்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் அப்படி நிகழ்ந்திருந்தால் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு தெரியாமல் நிகழ்ந்திருக்கலாம். கருத்து வேறுபாடுக்கு அப்பாலே நான் சில விடயங்களை மிக கவனமாக இருக்கிறேன். முறைப்பாட்டு குழுதான் சிபாரிசு செய்தது. இப்பொழுது இந்த தகவல்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடப்பாடு இந்த அவைக்கு இருக்கிறது. இந்த கருத்தோடு அந்த விசாரணையை அவர்கள் எடுக்கலாம். அதில் எந்தவித ஆட்சேபனையும் இருக்க முடியாது. இப்பொழுது நான் தெரிவித்த கருத்துக்கள் அந்த சுற்றறிக்கைகள் சில சமயங்களிலே திணைக்களங்களிலே இருக்கிறவர்களுக்கு கூட தெரியாது. 1999ஆம் ஆண்டு சம்பந்தப்பட்ட விடயங்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். உங்களிலும் பார்க்க கூட்டுறவிலே ஈடுபட்டவன் என்ற முறையில் அல்லது கூட்டுறவிலே வாழ்ந்தவர் என்ற முறையில் இந்த சிமெண்ட் விநியோகத்திற்கும் கூட்டுறவு திணைக்களம் தான் பொறுப்பு. அந்த மோசடிக்கு கூட்டுறவு திணைக்களம் தான் பொறுப்பு. அது நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரே ஒரு அந்த காசோலைகள் இப்ப கேட்கிறோம் 65, 66, 67, 68, 69 இலக்க
சபைக்கு தெரிய வேண்டும், இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும். குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான விடயங்களை நீங்கள் நேரடியாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே ஒழிய அதிலே வரும் சாட்சியங்களை பற்றியோ அது சம்பந்தமான விடயங்களை பற்றியோ இங்கு கொண்டு வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய அறிக்கை வந்ததன் பிற்பாடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இது சம்பந்தமாக வேண்டுமானால் பேசிக்கொள்வோம். நீங்கள் இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட விடயங்களை கொண்டு வந்து தந்து அதனை பத்திரிகைகளில் போட்டு இது அவர்களுடைய வேலைகளுக்கு நாங்கள் ஒரு குந்தகம் விளைப்பது போன்று எனக்கு தெரிகின்றது. அந்த முறைப்பாட்டு குழு எடுத்த தீர்மானத்தை முறைப்பாட்டு குழு செய்தால் அதனுடைய பணி அத்துடன் முடிவடைந்தது. அடுத்த பணி அவர்களுடையது. அது முடிந்ததன் பிற்பாடுதான் நீங்கள் எதுவும் உங்களுக்கு அடிபடிந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். அவர்களை கடமையை செய்ய வேண்டிய சிபாரிசு செய்ததிலே நானும் ஒருவர். அவர்களை கூட்டுவேன், ஆராயட்டும். அது எந்த சந்தேகம் கிடையாது. நான் அச்சமும் படவில்லை. கௌரவ உறுப்பினரும் கூட்டுறவுக்கு பொறுப்பாக தற்சமயம் கௌரவ முதல்வர் அவர்களினால் இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அரியரட்னம் சார் அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுகின்ற கௌரவ பசுபதி பிள்ளை அவர்கள் உட்பட எங்களுடைய திணைக்கள அதிகாரிகளும் சேர்ந்து அன்றைக்கு ஒரு கூட்டம் வந்தவர்களுடன் நடத்தப்பட்டு உடனடியாகவே அந்த நேரமே அந்த பூட்டப்பட்ட கடைகள் எல்லாம் அவர்களுடைய அலுவலகம் வந்து திறக்கப்பட்டது. நான் நினைக்கின்றேன் இது தொடர்பாக கூட்டுறவு திணைக்களத்துக்கு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரியரட்னம் சார் அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் பெறுவது இந்த இடத்தில் பொருத்தமாக இருக்கும் என நான் கருதுகிறேன். இந்த பிரச்சனைகள் சபைக்கு கொண்டு வரப்படும் இல்லை. ஆமா, எனக்கு அதில் கருத்து சொல்லக்கூடிய உரிமை இருக்கின்றது. முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் ஒன்று கொண்டு வரப்படுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு 10 மணிக்கு முன்னதாக அந்த விவரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக பதிலளிப்பதற்கான கால அவகாசம் இல்லாத வகையில் இவ்வாறான பிரேரணைகள் கொண்டு வரப்படுகின்றது. எங்களுக்கு யாருக்குமே தெரியாத விதத்தில் சபைக்கு கொண்டு வரப்படுகின்றது. நீங்கள் எங்களுக்கு தந்த குறிப்பிலேயே 10 மணிக்கு முன்னர் காலையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதற்கான காரணம் நாங்கள் அதற்கான பதில்களை இங்கு தேடி சமர்ப்பிப்பதற்காக. ஆகவே நீங்கள் திட்டமிட்டு வேண்டும் என்று இத்தகைய நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்றுக்கொள்வேன். இந்த பிரேரணையில அவைத்தலைவர் கையெழுத்திடாத நிலையில இந்த குற்றச்சாட்டு ஒரு பிரேரணையை கையெழுத்திட்ட உறுப்பினர்கள் விடயத்துல உறுப்பினர்கள் கையெழுத்து கொடுத்திருக்கிறார்கள். அவைத்தலைவர் கையெழுத்திடவில்லை. அவைத்தலைவரை இதில் பணி சொல்ல முடியாது. அவைத்தலைவருக்கு சம்பந்தம் இல்ல. யாரையும் குறை விடயத்தை கொண்டு வரும் போது எங்களுக்கு காலத்தோடு நேரத்தோடு எங்களுக்கு இதை பற்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் கொஞ்சம் பாருங்க, நாங்கள் இங்க வந்த பிறகு இங்க வரையக்க இப்படி ஒன்று வரப்போகுது, இப்படி ஒன்று கேட்க போறீங்க எங்களுக்கு தெரியாது. ஆகவே ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் கொண்டு வருவதற்கு முன்னர் ஏதோ ஒருவர் இறக்க போறார், அது ஒரு அவசரமான விடயம் சொல்றது அந்தந்த நேரத்துக்கு எடுத்துலாம். இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை நீங்கள் நன்றாக யோசித்து எங்களுக்கு அறிவித்தால் அது சம்பந்தமாக நாங்களும் அதுக்கு ஏற்ற பதில் சொல்வதற்கு ஆயத்தமாகி வரலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் போல இது எல்லாத்தையும் எடுத்தால் இப்ப ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒவ்வொருத்தரும் போட வேண்டி இருக்கு. நாங்கள் ஒருத்தருக்கும் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் இதனை நேரத்துடன் காலதாமதம் இல்லை, அந்த நேரத்தோடு எங்களுக்கு சொன்னால் அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கலாம். அதை நாங்கள் மனதில் வச்சிருக்கோம். இது உடனடியாக இன்று பதில் சொல்லவில்லை. எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சொல்லுகின்றோம். நீங்கள் அதை தீர விசாரித்து ஒரு முடிவெடுங்கள். ஒரு மாவட்டம் ஒதுக்கப்பட இயலாது. அது முழுக்க முழுக்க விவசாயிகள் வாழ இந்த மண். அது எத்தனையோ குளங்கள் அழைக்கப்பட்டிருக்கு. இதுவரை 30-40 வருடங்களுக்கு மேல திருத்தப்படவில்லை. ஒரு நாள் கூட இது விடயமாக அமைச்சர் அங்கு வரவில்லை. வெளியில இருந்து வர உதவிகளை கூட தடுக்கப்படுற தன்னோட வந்து கதைக்கணும், தன்னுடைய அனுமதி இல்லாம செய்யலாண்டு. அப்ப இது என்ன நியாயம்? இது அப்ப இது என்ன நீங்க தடுப்பீங்க? தவறான குற்றச்சாட்டு. மீளவும் நான் சொல்லுகின்றேன். ஒன்று நடந்து அவையில் குறிப்பிடம் பெற்றதன் பின்னர் நீங்கள் எவ்வளவுதான் பிறகு இதுல குற்றம் இல்லை என்று சொல்லி நிரூபித்தாலும் கூட இது ஒரு தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான உத்தியாகத்தான் நான் கருதுகின்றேன். எத்தகைய திட்டங்கள் இருந்தாலும் திணைக்களங்களுக்கு கூட முறையாக விண்ணப்பிக்குமாறு கோரப்படுகின்றதே தவிர இந்த மூங்கில் பிரச்சனையை கொண்டு வந்ததே திருவாளர் லிங்கநாதன் அவர்கள் தான் என்னிடம் கொண்டு வந்தவர். நாங்கள் சொல்லப்பட்டது நீங்கள் முறைப்படியாக விண்ணப்பங்களை தாருங்கள்,
இங்க அமைச்சர் தனியா அங்கீகாரம் வழங்குவதோ தனியா அமைச்சர் விண்ணப்பிப்பதோ அல்ல. ஆகவே தயவு செய்து திட்டமிட்ட வகையில் தேவையில்லாத வீண் கற்பிதங்களை அப்படி ஏதாவது முறைப்பாடுகள் இருந்தால் சொல்ல விடுகிற நேற்று முன்தினம் 4 உறுப்பினர்கள் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சென்று தரவுகள் சேகரித்திருக்கின்றார்கள், பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த தரவுகளை முதலமைச்சரிடம் கொடுங்கள், கொடுத்து நடவடிக்கை செலுத்த சொல்லி அங்க கேளுங்கள். பிறகு இன்றைக்கு எல்லாவற்றையும் நீங்க வாசித்து விட்டு பிறகு நாங்களே விளக்கம் கொடுத்து சொல்வது இது வேணும் என்று விவசாய அமைச்சின் மீதும் தனிப்பட்ட முறையில் அமைச்சரின் மீதும் உள்நோக்கம் கருதி திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலுக்காக குற்றம் சாட்டப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. இது மக்களின் நிகழ்ச்சி நிரல். இப்ப மக்கள் தான் முக்கியம். மக்களின் நிகழ்ச்சி நிரல் இது. இன்று இந்த அவையிலே மிக பெரும்பளவான நேரம் உட்கட்சி முரண்பாடுகள் தான் முட்டி மோதிக் கொண்டிருக்கின்றது. பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை இங்கே கௌரவ உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் கொண்டு வந்த போது அவர் அந்த பிரேரணையை முழுமையாக வாசிப்பதற்கு இங்கு நேரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் 2 தடவைகள் இந்த அவையிலே ஒவ்வொரு அமர்வுகளுக்கு முதல் நாளும் ஆளுங்கட்சி கூட்டங்கள் நடைபெறுகின்றன. காலையிலே பிசினஸ் கமிட்டி கூடுகின்றது. அதிலெல்லாம் தீர்மானிக்க வேண்டிய விடயங்களை தீர்மானிக்காமல் இங்கே வந்திருந்து இது உள்கட்சி விஷயம் அல்ல, உள்கட்சி விஷயம் நான் சொல்லவில்லை. இது உங்களுக்கு முதலே நடந்தது. இதையெல்லாம் அங்கே தீர்மானித்து விட்டு இங்க வந்து சபையை நாங்களே இருந்தலாம். இங்க மக்களின் பலிப்பணம் தான் செலவழித்துக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நிமிடம். இங்க ஒரு உண்மையான முடிவுகளை எடுக்க முடியவில்லை என்பதை ஆளுங்கட்சி அங்கத்தவர்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே நான் இவை பல தடவைகளில் கூறியிருக்கின்றேன். எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள், எதிர்கட்சி உறுப்பினர்களும் கூறியிருக்கின்றார்கள். இந்த அவையை திறம்பட நடத்தி கொண்டு போவதற்கு சில பிரச்சனைகளை அந்தந்த மட்டங்களிலேயே தீர்மானித்துக் கொண்டு வர வேண்டும். இங்கு உண்மையில் மிகவும் கவலையாக இருக்கின்றது. இந்த அவையை இங்கு அவைத்தலைவர் அவர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்திருந்த போது கூட கூறியிருந்தார், இங்கே எதிர்கட்சி இல்லை, எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒற்றுமையாக முடிவெடுக்கின்றோம் என்று. ஆனால் இப்பொழுது அப்படியான ஒரு நிலைமை இல்லை. இங்கு ஒரு விடயத்திற்காக ஆளுந்தரப்புகளிலேயே 2-3 கருத்துக்கள் இருக்கின்றன. எனவே இதில் எந்த ஒரு விடயத்தையும் ஒரு ஒரு நல்ல தீர்மானத்துடன் இந்த அவைக்கு கொண்டு வந்த அந்த அவையின் ஆலோசனையின் பேரில் அல்லது விவாதத்தின் பேரில் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பிரச்சனைகள் சபைக்கு கொண்டு வரப்படும் எனக்கு அதில் கருத்து சொல்வதற்குரிய உரிமை இருக்கின்றது. அவைத்தலைவர்களுடைய நாடகம் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகிற ஒரு நாடகம் என்கிறது நான் பகிரங்கமாக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் ஒன்று கொண்டு வரப்படுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு 10 மணிக்கு முன்னதாக அந்த விவரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக பதிலளிப்பதற்கான கால அவகாசம் இல்லாத வகையில் இவ்வாறான பிரேரணைகள் கொண்டு வரப்படுகின்றது. எங்களுக்கு யாருக்குமே தெரியாத விதத்தில் சபைக்கு கொண்டு வரப்படுகின்றது. நீங்கள் எங்களுக்கு தந்த குறிப்பிலேயே 10 மணிக்கு முன்னர் காலையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதற்கான காரணம் நாங்கள் அதற்கான பதில்களை இங்கு தேடி சமர்ப்பிப்பதற்காக. ஆகவே நீங்கள் திட்டமிட்டு வேண்டும் என்று இத்தகைய நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சபையை நடத்துவதில் தனிப்பட்ட என்னை தாக்குவதும், செய்திகளை கசியப்படுவதும், அனாமதேய கடிதங்கள் அனுப்புவதும் நான் அறிந்திருக்கிறேன். தயவு செய்து அன்போடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். பல விடயங்களை நீங்கள் இந்த அவையோடு பகிர்வதை உறுதி செய்யுங்கள். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உறுப்பினர் என்ற வகையில் இந்த கதிரைக்காக நான் பயப்பட்டவன் அல்ல. உங்கள் அன்பாக கேட்கிறேன். அவர்கள் சொல்ற ஒரு நியாயத்தை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை என்று நான் வலுவாக சொல்கிறேன். ஒரு உறுப்பினர் என்ற வகையில சொல்கிறேன். பிளீஸ் பிளீஸ் bear with me for that. There is no transparency in this. நீங்க என்ன கதைக்க வரீங்கன்னு எனக்கு விளங்க இல்ல. உண்மையில எனக்கு ஆக ஒன்றுதான் தெரியும். நான் இந்த நீர் சம்பந்தமான விடயங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லி ஒரு கடிதம் அனுப்பினான். என்னதுக்கு என்றால் இது இந்த திட்டங்கள் எல்லாம் செய்யறது மத்திய மாகாணம். ஆகவே அதுக்கு காசு கொடுக்கிறது வேர்ல்ட் பேங்க், ADB என்று ஒவ்வொருத்தரும். ஆகவே இது சம்பந்தமாக பலவிதமான டெக்னிக்கல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அது சம்பந்தமான எங்களுடைய அறிவை பாவிச்சு கொண்டு அது செய்யலாம் இது செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ரொம்ப ஒரு
பிழையான விடயம். அதோட ஒரு ரஷ்யன் எக்ஸ்பர்ட் வந்து இந்த நீர் சம்பந்தமாக பல விடயங்களையும் அவர்கள் அத்தனை காசு கொடுத்து அவை கூட்டிக் கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்த இந்த நீரை அந்த இடங்கள்ல இருந்து எடுத்தால் இந்த மாதிரி அதில் இருக்கிற நன்மைகள் தீமைகள் உண்டு. ஆகவே இது சம்பந்தமாக இதை இப்ப பேசாமல் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் ஒன்று சம்பந்தப்பட்ட அனைவருடைய பேச்சின் ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு பிறகு செய்யலாம் என்று மட்டும்தான் அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு எழுதினேன். அப்படி இருந்தும் அவர்களை நீங்கள் பேச விட்டுருக்கீங்களா? ஆகவே நாங்கள் அவை இந்த மனசிலே இருக்கிறத பேசுறதுக்கு விடுவோம் என்ற முறையில நான் ஒன்றுமே பேச இல்லை. அதுக்கு மேலதிகமாக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு நான் அதை நான் எடுக்கவே இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த விடயமே நான் எடுக்கவில்லை. அதெல்லாம் சரி, நீங்கள் அப்போது அதை பற்றி அதுக்கு அடுத்தது தான் சொன்னீங்களா? ஆனா பிள்ளைகள் எங்களுடைய நீங்க எல்லாருமே இந்த பிள்ளைகள் தான் உறுப்பினர்கள் பேச தொடங்கின உடனே நீங்கள் அதை சொல்லி காட்டியிருக்கலாம். ஆனா அதை பேச விட்டுட்டீங்க, பரவாயில்லை. பொது முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் ஒன்றுதான் எனக்கு சொன்னார்கள், தந்தார்கள். அது காலமே இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் கமிட்டியிலே சொன்னார்கள். பொது முக்கியத்துவம் வாய்ந்த என்ற பொழுது அதை நான் அனுமதித்தேன். அதை பேர்ந்து இந்த வளமையாக எங்களுடைய சபையில இருக்கிற ஒரு குறைபாடு, எல்லாரும் ட்ரக்க மாறி போறது. அது சில நேரம் நான் தடுத்து அதை குற்றம் சொல்கிறார்கள், சுதந்திரத்தை பறிக்கிறார்கள். கௌரவ தலைவர்களே, கௌரவ எதிர்கட்சி தலைவர்கள் இது சம்பந்தமாக கடந்த கூட்டத்துக்கு முதல் கூட்டம் பேசினதுக்கு பிறகு நான் தங்களுடைய அறைக்கு வந்து சொல்லியிருந்தேன், இந்த விவாதம் எடுக்கும் பொழுது என்னுடன் கதைத்து விட்டு இந்த தேதியை தீர்மானித்தால் எனக்கு பல விடயங்களை ஆவணங்களுடன் கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த தேதியை நீங்கள் தீர்மானிக்கும் போது என்னுடன் எந்தவித அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டும் இருந்தீர்கள். ஆனால் இந்த தேதியை நீங்கள் இன்றைய தினம் எடுக்கின்ற பொழுது என்னுடன் இது சம்பந்தமாக எந்த கலந்துரையாடலையும் மேற்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? இதை இல்லை, ஏற்றுக்கொள்ள. நீங்கள் கேட்டதை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அன்றிலிருந்து இன்றைய 1.5 மாத காலம் உங்களுக்கு போதும் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இல்ல, எதுவாக இருந்த கால அவகாசம் நீங்கள் கேட்டதையும் ஒத்துக்கொண்டேன், நான் ஒப்புக்கொண்டதையும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அன்றிலிருந்து இந்த விடயம் இந்த அவையிலே வரும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆயத்தப்படுத்தி இருக்கலாம் என்றது என்னுடைய. அப்பொழுதும் கூட நான் இன்றைக்கு இந்த விஷயம் எடுக்கல. இல்ல, நீங்க எனக்கும் சுத்த இல்லாது காதுல, நானும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாயில இருக்கிறேன். ஆனால் தயவு செய்து வெளிப்படைத்தன்மையோட எல்லாரும் நடந்தா இந்த பிரச்சனை இல்லை. நான் முதல்ல இந்த சபையில பகிரங்கமாக மன்னிப்பு கோர விரும்புகிறேன். இந்த இரணமடை பிரச்சனை எடுக்கப்பட்ட பொழுதெல்லாம் எந்த விதமான விமர்சனத்துக்கும் பயப்படாமல் நான் தான் முண்டு கொடுத்தான். இந்த அமைச்சரை நான் தான் முண்டு கொடுத்தான். நாங்கள் ஒவ்வொரு நிபுணர்களாக சென்று சந்தித்த பொழுது அமைச்சர் அவர்கள் சொன்னது சரி. நாங்கள் கடந்த சில நாட்களாக எல்லா நிபுணர்களையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிபுணர்களை சந்தித்த பொழுதுதான் எங்களுக்கு மிக மோசமாக நாங்கள் பிழையாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த உறுப்பினர்களை முட்டாளாக்குவதற்கு இந்த அமைச்சர் முயன்றிருக்கிறார் என்பதெல்லாம் தெரிய வந்தது. ஒரு நிபுணர் நான் பேசுறேன், இது என்னுடைய நேரம். இல்லை இல்லை, என்னுடைய நேரம். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்றதுக்காக தேவையில்லாத குற்றச்சாட்டு அமைச்சர்கள் நீங்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். நான் இந்த குற்றச்சாட்டுகளை சத்திய கல்லாசியாக நான் கொண்டு இந்த சபையில முன்வைப்பேன். ஒரு பெரிய அறிவாளிக்கு, ஒரு பெரிய கல்விமானுக்கு உயரிய பதவி தரலாம் என்று கூட லஞ்சம் பேசப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத அபாண்டமான உங்களுடைய முதுகு சொறைகிறதுக்காக, என் மீது திருப்பதற்காக நீங்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு எங்களுக்கு யாருடைய முதுகை சொறையவில்லை, எங்களுக்கு யாருடைய முதுகை சொறையவில்லை சொல்லிவிட்டு போகலாம். அது வரலாற்றை அழியாமல் போகும். நாங்கள் எவ்வளவுதான் விசாரணைக்கு பிறகு நிரூபிக்கப்பட்டாலும் கூட பிழையாளர் என்கிறதான் மனத்தில் நிற்கும். நீங்கள் திட்டமிட்டு இதை நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் அவையில் எல்லாரும் நாங்கள் இரண்டாவது திட்டத்தில் ஒரு நிபுணர் குழு அறிக்கை வந்தது. இந்த உறுப்பினர்கள் நான் பார்த்து கேட்கிறேன், யாரிடமாவது அந்த
ரஷ்யாவில் இருந்து வந்த அறிஞர் கடல் நீரை குடிநீராக்குகின்ற திட்டம் தொடர்பாக பகிரங்கமாக யாழ்ப்பாணத்தினுடைய நூல் நிலையத்தில் கூட்டம் நடைபெற்றது. எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. பல உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தயவு செய்து அவைத்தலைவர் அவர்களே, நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். ஏற்கனவே நீங்கள் இந்த விவாதம் எடுப்பதில்லை என்று சொன்னதுக்கு பிறகு நீங்களே ஒரு திட்டமிட்டு பொது பேரணி என்கின்ற அடிப்படையில் இந்த விவாதத்தை உருவாக்கி நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நான் மீளவும் சொல்லுகின்றேன், நாங்கள் காலில் பூ வைத்தவர்கள் அல்ல. அவைத்தலைவர் அவர்களே, இந்த பதவி பொறுப்பு வாய்ந்தது, கண்ணியம் மிக்கது, நேர்மையானது. கௌரவ பிரதி அவைத் தலைவர் ஆண்டனி ஜெகநாதன் அவர்கள் ஒரு அரை நாட்டா இந்த அவையை நடத்தியிருந்த மிக கண்ணியமான முறையில், நேர்மையான முறையில் அதை எவ்வாறு அவை நடக்க வேண்டும் என்பதை நிரூபித்து காட்டியிருந்த நீங்கள் கட்சி ரீதியாக உங்களுடைய சுய தேவைகளுக்காக இந்த அவையை பயன்படுத்துகிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன்.